பங்கு மிச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து எழுதியிருக்கேன். கரிகாலன் அப்படின்னு சொந்தமாக ஒரு கதை வந்து எழுதியிருக்கேன். இந்த கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற இடத்துல இந்த கதை வந்து எழுதினேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பத்திரிகைக்கு வந்து சென்ட் பண்ணேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ இப்போவும் இந்த கதை வந்து பத்திரமா என் டைரியில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கதையை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து முழுசாக கேளுங்க. இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கதையை வந்து இப்போ நான் நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்று காலை 7:30 மணி அளவில் ஒரு சத்தம். டேய் எரும மாடு, பண்ணி நாய, என்னடா தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, எந்திரா. அட போமா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறேனே. இப்போ நீ எந்திக்கிறியா இல்லை சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தவா? பதறியப்படி எழுந்தான் கரிகாலன். ஸோ இந்த கரிகாலன் தான் நம்ம கதையோட ஹீரோ. கரிகாலன் இவன் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வந்து கிடையாது. ஒரு பாடத்துக்கு 35 மார்க் எடுத்தா பாஸு. ஆனால் 5 பாடத்தோட மொத்த மதிப்பெண்ணை கூட்டினாலும் 35 மார்க் வராது. அந்த பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்பவே மக்கான ஒரு ஆள். இவனோட அப்பா வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வாத்தியார். வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படிங்கிறது மாதிரி வாத்தியாரோட பிள்ளை மக்குங்க மாதிரி இவன் நம்பர் 1 மக்கு. கிளாஸ்லேயே ஒரு முட்டாளான ஒரு பையன் தான் இந்த கரிகாலன் அப்படிங்கிற பையன். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மொழியில் மட்டும் கொஞ்சம் ஒரு பற்று இருக்கும். தமிழ் ஃபெயிலே ஆயிடுவான், ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் ஒரு பற்று வந்து இருக்குது. இவங்களோட அம்மா யாரும் பார்த்தீங்கன்னா மேரி மோசஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க அப்பா அம்மாவோட பேரை பார்த்தாலே தெரியும். இவங்க 2 பேரும் வந்து கலப்பு திருமணம், ஸோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல இவங்க அப்பா அம்மா கதையை வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ இவங்க அப்பா அம்மா எப்படி வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கல்யாண சுந்தரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடிச்சுட்டு கணக்கு வாத்தியாராக வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து முதல் மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு வந்து சட்டை, வேட்டி சட்டை, சாலை அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி நடந்து வராரு. ஒரு திருடன் வந்து கல்யாண சுந்தரம் அவரோட பையை வந்து அடிச்சுட்டு ஓடிடுறான். ஸோ பணப்பையை வந்து அடிச்சுட்டு ஓடிடுறான். உடனே கல்யாண சுந்தரம் வந்து பதறி அடிச்சுட்டு எங்கடான்னு போட்டு ரொம்ப திகைச்சு போகிறாரு. அதனால் அவர் வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் லேடி கான்ஸ்டபிளாக இருந்தவங்க தான் மேரி மோசஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த லேடி கான்ஸ்டபிளை பார்க்கும்போது தன் மனசு ரொம்பவே அவருக்கு அலைப்பாயுது. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அப்படிங்கிற ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, இன்னொரு பக்கம் பணத்தை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ ரொம்ப அழுதுகிட்டு ஏங்கி ரொம்ப அழுதுகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பணத்தை தொலைச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப அழுது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது மேரி மோசஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லேடி கான்ஸ்டபிளாக இருக்கவங்க ரொம்ப தைரியமானவங்க. அவங்க வந்து நீ பயப்படாதீங்க, அவங்க படத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ கல்யாண சுந்தரம் ரொம்பவே பயந்த ஒரு சாதுவான ஒரு ஆள். ஆனால் அதுவே அவங்க அந்த மேரி மோசஸ் அந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் எழுதிட்டு போங்க, நாளைக்குள்ளே உங்களுக்கு எப்படியாவது உங்கள் பணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்டேஷன் வரும்போது அந்த நாள் நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் வந்து கல்யாண சுந்தரம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா பயங்கரமாக வந்து திட்டுறாரு. ஏண்டா இப்போ தான் வேலைக்கு போய் 1 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டியா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்தை வாழ போகிற அப்படின்னு பயங்கரமாக வந்து கல்யாண சுந்தரத்தை வந்துட்டாரு. அன்றைக்கி நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரத்துக்கு வந்து தூக்கமே வரல. ஐயோ பணத்தை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்று அந்த லேடி கான்ஸ்டபிள் மேரி மோசஸ் மேலே ஒரு மோகமாகவே அவருக்கு இருக்குது. மறுநாள் திரும்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்க போகிறாங்க. அவரோட பணத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த மேரி மோசஸ் வந்து பணத்தை வாங்கி கல்யாண சுந்தரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோதான் சார், இதுக்கு ஏன் சார் அழுகுறீங்க சின்ன பிள்ளை மாதிரின்னு சொல்லி மேரி மோசஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப புன்னகிச்சுட்டு அந்த மேரி மோசஸை நல்லா சைட் அடிச்சுட்டு கல்யாண சுந்தரம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிடுவார். இதை 2-3 நாள் இப்படி தொடர்ச்சியாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய்கிட்டே இருக்காரு. இதை வந்து அந்த மேரி மோசஸ் வந்து கவனிக்கிறாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு நாள் பிடிச்சி கேட்குறாங்க. அப்போ கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, இல்லை மேடம் என்னோட பர்ஸை எவனோ திருடிட்டான் அப்படின்ட்டு வந்து திரும்பியும் சொல்கிறாரு. அப்போ மேரி மோசஸ்க்கு சந்தேகம் வருது, உனக்கு மட்டும் ஏதாவது தொலைஞ்சிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கல்யாண சுந்தரம் பயந்து, இல்லை மேடம் நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து ப்ரொப்போஸே பண்ணிடுறாரு. அப்படி ப்ரொப்போஸ் பண்ணோன்னா மேரி மோசஸ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு லேடி போலீஸ்கிட்டே நீ ப்ரப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. கோவப்பட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ப்ரப்போசல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து இல்லை நான் வந்து எனக்கு நம்ம கணக்கு வாத்தியார் வேலை பார்க்குறேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. மேரி மோசஸாலையும் ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம ஒருத்தரை விரும்புறது அவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்களும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கலப்பு திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. கிறிஸ்டின் முறைப்படி மோதிரம் மாற்றியும் அது மாதிரி ஹிந்துக்கள் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரிகாலன் அப்பா அம்மா அவங்க கதையோட ஒரு ஃப்ளாஷ்பேக். ஓகே, இப்போ நம்ம கரிகாலனோட கதைக்கு வருவோம். இவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த மேரி மோசஸ் கல்யாண சுந்தரத்துக்கு பிறந்தவங்க தான் இந்த கரிகாலன் அப்படிங்கிறவங்க. ஸோ கரிகாலன் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை படிப்பில், ஏதோ போகிறான் வாரம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கரிகாலனுக்கு கல்யாண சுந்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் மேலே ஒரு பற்று, அதனால தான் பையனுக்கு வந்து கரிகாலன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாரு. ஆனால் கரிகாலனுக்கு அந்த பேர் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அவங்க அப்பா கிட்ட போய் அடிக்கடி சண்டை போடுவான், என்னப்பா எனக்கு போய் கரிகாலன் பேர் வச்சிருக்க, எனக்கு ஸ்கூலில் எல்லாரும் கரின்னு கிண்டல் பண்ணுறாங்கப்பா, எனக்கு எதாவது ஸ்டைலாக பேர் வச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த கரிகாலன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு. டே நீ உடனே கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, மற்றவங்க மாதிரி நீ இருக்காதா, நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இரு, உனக்கு இதான் நல்லா இருக்கு, இந்த பேர் முக்கியம் இல்லை, நீ இதை வச்சு என்ன பண்ணுற, உன் லைஃப்பில் என்ன பண்ணுற, என்ன சாதிக்கிற, அதுதான் முக்கியம்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட் வந்து பண்ணுறாரு. அடப்போப்பா நீ என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிடுவா அப்படின்னு கரிகாலன் வந்து ஒரு கோச்சிக்கிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் போகிறான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரிகாலனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. ஏன்னா அந்த அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஃபுல் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுவே 9ஆம் கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து அதுக்கப்புறம் தான் ஃபெயில் ஆக்கி விடுவாங்க. ஏன்னா 10ஆம் கிளாஸ் வந்து அவங்க ரிப்போர்ட் காமிக்கணும். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ 10ஆம் கிளாஸ்ல வந்து நம்ம ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 9ஆம் கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கலையா ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபுல்லாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணி விட்டாங்க. 9ஆம் கிளாஸ் வந்துட்டான். ஆனால் அவன் தான் படிப்பு வந்து சுட்டு போட்டால் அந்த பையனுக்கு படிப்பு வராது இல்லையா. ஆனால் வந்து அவன் அப்பா கிட்ட சொல்கிறான், எனக்கு படிப்பு வர மாட்டேங்கி, நான் 9ஆவதுல ஃபெயில் ஆகிடுவேன் போல அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப புலம்புறான். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஏன் படிப்பு வர மாட்டேங்கி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா எனக்கு வந்து தூக்கமாக வருது, கிளாஸில் பாடம் நடத்துகிறானுங்க, அப்படி நடத்தும் போது அப்படியே சொக்குதுப்பா, எனக்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, ஏதாவது உனக்கு பிடிச்ச படம் பார்த்தா மட்டும் எப்படி முழிச்சு பார்க்குற, மிட்நைட் ஷோ கூட எப்படி போய் பார்க்குற, அது மட்டும் உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது, ஏன் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு அவங்க கல்யாண சுந்தரம் வந்து சொல்கிறாரு. உடனே அது என்னன்னு தெரிலப்பா, படிப்பு மட்டும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னோடனே கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, டெய்லி 1 மணி நேரம் நீ சும்மாவது புக் எடுத்து வை, நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, சும்மா புக் எடுத்து வை அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு விஷயத்த நம்ம சும்மா டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது மேலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் க்யூரியாசிட்டி வந்து அதை நம்ம ரெகுலராக படிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது கல்யாண சுந்தரம் அவரோட நம்பிக்கை இருக்குது. அதனால் கல்யாண சுந்தரத்தோட பேச்சை கேட்டு கரிகாலன் பார்த்தீங்கன்னா சும்மா புக் எடுத்து 1 மணி நேரம் போட்டி பார்த்துட்டே இருப்பான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு படிப்பு பெருசாலாம் ஏறல. ஸோ இருந்தாலும் நம்ம எதாவது ட்ரை பண்ணுவோம், நம்ம அப்பா அம்மாக்காக எப்படியாவது 9ஆம் கிளாஸ் ட்ரை பண்ணுவோம் சொன்னோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். அப்போ பார்த்தா என்ன பண்ணுறான்னா அவன், சரி நம்ம வந்து முக்கியமான கேள்வியில் வந்து மக்கடிச்சிருவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம் சொல்லி மனப்பாடம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு 9ஆம் கிளாஸில் அந்த காலாண்டு தேர்வு போய் எழுதுகிறான். அந்த காலாண்டு தேர்வில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஆனால் காலாண்டு தேர்வில் போய் எழுதி தமிழில் மட்டும் பாஸ் ஆகிறான், மற்ற எல்லா பாட்டிலும் ஃபெயில் ஆயிடுறான். ஸோ ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் திரும்பி புலம்புறான், நான் தான் சொன்னேன்ல எனக்கு படிப்புலாம் வராதுன்னு, கேட்டேயாப்பா அப்படின்னு சொல்கிறான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு வராதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதை பார்த்து கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்கிறாரு, நீ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 பாட்டிலும் ஃபெயில் ஆயிருக்க, ஆனால் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ நீ ஃபெயிலாக நினச்சி ஃபீல் பண்ணுற. ஸோ நீ முயற்சி பண்ணி தோற்று போனதுனால நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி தோற்றுறோமே அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து உனக்குள்ளார இருக்குது. ஸோ இதுலேயே நீ பாதி ஜெயிச்சிட்ட, பரவாயில்ல, எப்போவும் 5 படம் ஃபெயில் ஆக, இப்போ நீ 4 படம் தான் ஃபெயில் ஆகிருக்க, 1 படம் பாஸ் ஆகிருக்க, இன்னும் எஃபர்ட் போடு, விடாமல் படி, லைஃப்பில் எப்படியாவது ஒரு டிகிரி மட்டும் வாங்கிடு அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சரி நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி படிப்போம்னு சொல்லிட்டு விடாமல் வந்து மக்கடிச்சு படிக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக 9th பாஸ் ஆகிடுறான், 10th பாஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 11th 12th கூட அப்படியே வரிசையாக வந்து ஏதோ ஜஸ்ட் பாஸில் பார்டர் பாஸ் பக்கத்தில் வந்துடுறான். அப்பா அம்மாக்காக நம்ம பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு பார்டர் பாஸில் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுக்கு அந்த பாஸ் மார்க் தான் வந்து 100க்கு 100 மாதிரி. ஸோ எப்படியா பாஸ் ஆகிடணும் எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டு அப்புறம் 12வது முடிச்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வருது, இதுக்கப்புறம் நீ என்ன படிக்க போகிற அப்படின்னு அப்பாவும் கேட்குறாங்க, அம்மாவும் கேட்குறாங்க. உடனே இவன் சொல்கிறான்,
எனக்கு நான் இதுவரை படித்தது எல்லாமே உங்களுக்காக தான் படித்தேன், இதான் மக்கடிச்சு பாஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லையே, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் விளையாட்டுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிப்புலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்கு இருக்கேனே தெரியலையே, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறான். அப்போது வந்து கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்லாத, உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதை எடுத்து படி அப்படின்னோடனே, எனக்கு தமிழ் மொழியில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் தமிழ் எடுத்து படிக்குவா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே கல்யாண சுந்தரம் வந்து சொல்கிறாரு, எடுத்து படி, இப்போ என்ன தமிழ் படித்தா என்ன, தமிழ்நாட்டில் தமிழ் படித்தா என்ன தப்பு இருக்குது, எடுத்து படி அப்படிங்கிறாங்க. உடனே அவன் அம்மா மேரி மோசஸ் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. தமிழ் படித்தா எவன்டா அவனுக்கு வேலை கொடுப்பான், தமிழ் படித்து நீ என்ன பண்ண போகிற, தமிழ் வாத்தியார் தான் போகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒழுங்கா நீ வேறு ஏதாவது நல்ல நல்ல இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி எதை படி அப்படின்னா, இன்ஜினியரிங் டாக்டர்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு கரிகாலன் சொல்கிறான். ஸோ அப்போ நான் படித்தா தமிழ் படிக்கிறேன், இல்லையா ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறான். அப்போ கேட்டோன்னே சரி தமிழ் தானே எடுத்து படி அப்படின்னு சொன்னேன். பிஏ தமிழ் எடுத்து படிக்கிறான். ஸோ பிஏ தமிழ் எடுத்து படித்ததுக்கப்புறம் தமிழ் மொழி மேலே அவனுக்கு ஓரளவு பற்று இருந்தனால தமிழில் ஓரளவு நல்லாவே படிக்கிறான். ஸோ தமிழ் நல்லா படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஜுவேட் ஆகிட்டான். ஸோ இதே டயத்தில் இந்த பிஏ படிக்கும்போது பார்த்திங்கன்னா சலீம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்கான். அவனும் இவனும் பயங்கர க்ளோஸாக இருக்கான். ஸோ முடித்ததுக்கப்புறம் சலீமும் சரி கரிகாலம் இங்கே 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து தமிழ் டீச்சராக போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா சலீம் வந்து ஜெயிச்சிடறான். சலீம் ஜெயிச்சு ஒரு அரசாங்க வேலையில் போய் செட்டில் ஆயிடுறான். ஆனால் இவர் கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுதுறாரு 4 வருஷம் விடாமல் ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விரக்தி ஆயிடுது இவருக்கு, கரிகாலனுக்கு. என்னடா என்ன பண்ணாலும் வேஸ்ட் ஆகுது, எதுக்கு காலேஜ் படித்தோம், நான் பேசாமல் அப்போ சொன்னமே ஹோட்டலில் சர்வராவது போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்பி அவருக்கு வேலையே கிடைக்காம ஒரு ஹோட்டலில் சர்வராக போய் வேலை பார்க்குறாரு. தமிழ் படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலில் சர்வராக போய் வேலை பார்க்குறாரு. அப்படி சர்வரை வேலை பார்க்கும்போது நம்ம சர்வர் வேலையை சின்சியராக பார்ப்போம், நம்மளுக்கு எது கிடைக்குதோ நான் அந்த வேலையை சின்சியராக பார்க்குறோன்னு சொல்லிட்டு சர்வர் வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ சர்வர் வேலையை பார்க்குறான் பயங்கரமாக வந்து பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து நோட் பண்ணுறான். அது என்ன அப்படின்னா குப்பை. ஸோ நான் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் வேஸ்ட் வந்து வெளியே போகுது. மக்கும் குப்பை மக்காத குப்பைம்பாங்க. ஸோ மக்கும் குப்பைங்கிறது இந்த ஃபுட் வேஸ்ட் வந்து நிறைய வந்து வெளியே போகுது. அதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்காணிக்கிறான். இந்த குப்பையை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. அப்போ வந்து அவங்க அதை பற்றி விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, மக்கும் குப்பை, அதாவது ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த மக்கும் குப்பையை வச்சு வெர்மி காம்போஸ்ட், வெர்மி வாஷ், பயோகேஸ் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வருது. அதாவது குப்பையிலேருந்து மக்கும் குப்பையிலேருந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு உரமாக பயன்படுத்தக்கூடிய வெர்மி காம்போஸ்ட், வெர்மி வாஷ், பயோகேஸ் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கிறது அவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ஓகே இது நல்லா இருக்குது, ஒரு குப்பையிலேருந்து கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய க்யூரியாசிட்டி ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்படியாவது அந்த குப்பை பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஸோ அப்போ வந்து குப்பை பிஸ்னஸை பற்றி அவன் தெரியறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுக்கு பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு லேண்டு வேணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கிறான். நிறைய அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை போய் டேரெக்டாக வந்து பேசுகிறான், நிறைய கெமிக்கல் இன்ஜினியர்கிட்ட போய் டேரெக்டாக வந்து பேசுகிறான். அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்திக்கிட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு வருது. ஸோ நம்ம படிக்காத எவ்வளோ பேர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிருக்காங்க, ஆனால் நானும் சொந்தமாக பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிரேஷன் எனக்கு வருது. இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, டேய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட பணம் வந்து முதலீடு வேணும், உனக்கு என்ன இருக்குது முதலீடு, உனக்கு எதுவுமே இல்லையே. அப்போ சொல்கிறான், எப்பா இங்கே பாருங்கள், எனக்கு வந்து படிப்பு சரியாக வரல, நான் ஹோட்டலில் இப்போ சர்வராக வேலை பார்க்குறேன், காலம்புரை நான் சர்வராக வேலை பார்க்க மாட்டேன், நான் சொந்தமாக நிற்கணும், சுயமாக நிற்கணும், நான் சுயமாக முன்னேறணும், நிறைய பேத்துக்கு நான் வேலை கொடுக்கணும். நீங்கள் என் பேரில் ஒரு நிலம் வச்சுருக்கீங்களா அதை தாங்க, இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எதாவது போட்டிருப்பீங்களா அதையும் தாங்க, நான் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், ஆனால் நான் சொந்தமாக பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். சரி பையன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்க நிலத்தெல்லாம் விற்று ஒரு 2 லட்ச ரூபா அவங்க பையனுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஒரு முதலீடாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அவன் சொந்தமாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த சர்வரை வேலை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் சேர்த்த காய்ச்சலாம் வச்சு சொந்தமாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஐடியா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. குப்பையிலேருந்து ஒரு விவசாய உரம் வந்து தயாரிக்கிறாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் சொந்தமாக நின்று அவன் அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பார்த்தீங்கன்னா அது பெரிய உள்ள ரீச்லாம் ஒன்றும் ஆகலை. 2-3 வருஷம் வந்து
ரொம்பவே டல்லாக தான் போயிட்டுருக்கு. பெரிய ப்ராஃபிட்டும் கிடையாது, பெரிய லாஸும் கிடையாது. ஆனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு கன்விக்ஷன் இருந்தது. தன்னை நினச்சி ரொம்பவே ப்ரௌடாக ஒரு பெருமையாக வந்து ஃபீல் பண்ணால். ஸோ ரெகுலராக போனால் டெய்லி அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து பீக் ஆச்சு. ஸோ பீக்காக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் அவனுக்கு வந்து கிடச்சிது. சென்னை பூரா உள்ள இடங்களில் மக்கும் குப்பை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணி 1 கோடி ரூபா ஏலம் எடுத்து சென்னை பூரா இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கும் குப்பை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து அவனுக்கு கிடைக்குது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பயங்கரமாக வந்து டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஹோட்டலும் ஸ்டார்ட் பண்ணி அது ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஹோட்டல் வச்சதுனால அந்த ஹோட்டல் நல்லாவே டெவலப் ஆகுது. அந்த ஹோட்டலில் வரக்கூடிய மக்கும் குப்பையை எடுத்து அதை வச்சும் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேரில் கல்யாண சுந்தரம் மோசஸ் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் ட்ராவல் வந்து ரெடி பண்ணுறான். ரெடி பண்ணி நிறைய டூரிஸ்ட்டு ஸோ ரொம்ப இந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் கான்ட்ராக்ட் பிடிச்சி ஸோ டூரிஸ்ட்டாக வந்து அதாவது வருஷத்தில் ஒரு மாதம் இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் அவங்களோட டியூரேஷன் பொறுத்து டூரிஸ்ட்டாக வந்து இந்தியா பூரா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து ஒரு இதாக இருக்குது, ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அந்த டூரிஸ்ட் இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்பவே அந்த வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஸோ எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த டூரிஸ்ட் டயத்தில் மட்டும் அவங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி, அவங்க குஷி பண்ணுற மாதிரி நிறைய வித்தியாசமான ஈவெண்ட்டில் வச்சு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக பிஸ்னஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச நிறைய பிஸ்னஸ், அவனோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி 2 லட்சம் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ண அவனோட பிஸ்னஸ் கிட்டத்தட்ட அவனோட 29ஆவது வயசில் ஒரு 50 கோடிக்கு மேலே வந்து எட்டுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ எல்லாருமே அவனை வியந்து பார்க்குறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாமில் பாஸ் ஆகிற கஷ்டப்பட்ட ஒரு பையன், எக்ஸாமில் 5 படத்தில் ஃபெயிலான ஒரு பையன் இன்னைக்கு 50 கோடி ரூபா சம்பாதிச்சு வந்து எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க அவனை. ரைட், அவனை வியந்து பார்த்ததுக்கப்புறம் அவனை வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. நிறைய சேனல்ஸு அது மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்பவே ப்ரௌடாக வந்து சொல்கிறான். ஸோ நான் தமிழ் மொழி படித்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல. ஆனால் தமிழ் மொழி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ விடாமல் முயற்சி பண்ணு, காலம் இருந்து செயல்படு, பொறுமையாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் திருக்குறள் படித்து கற்றுக்கிட்டேன். ஸோ தமிழ் மொழி எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னோட தமிழ் மொழி மேலே நான் வச்சிருக்க அந்த பற்றும் காதல் தான் முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லி தமிழ் மொழியை ரொம்பவே தூக்கி பிடிச்சி வந்து பேசுகிறான். ஸோ இன்னைக்கு நான் ஒரு 29 வயசில் ஒரு 50 கோடி சம்பாதிச்சு ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன். என்னோட 50ஆவது வயசில் நான் ஒருவேளை உயிரோட இருந்தேன்னா இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆவேன். அப்படி ஆளைனாலும் ஆறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உழுவதெல்லாம் உயர்வு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காது. அதை நான் இப்பவும் ஃபாலோ பண்ணுறேன். என்னால் கண்டிப்பாக வந்து நான் 50ஆவது வயசில் உயிரோடு இருந்தேன்னா கண்டிப்பாக உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனாக இருப்பேன். அப்படி இல்லைனாலும் அதை ஆறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ப்ரௌடாக வந்து சொல்கிறான். ஸோ அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு கண்ணீரே வருது. எவன் உருப்பட மாட்டான், அவன் வந்து வேஸ்ட்டு, சொந்தக்காரங்க மத்தியில் எங்கேயுமே அவனுக்கு வந்து மரியாதை கிடையாது. இந்த கரிகாலனுக்கு சின்ன வயசில் ஸ்கூல்லாம் ஃபெயில் ஆகிறான் அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே அவனுக்கு வந்து மரியாதை கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அவனை மதிச்சாங்களே தவிர அவங்க ரிலேட்டிவ்ஸு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்து வீட்டுக்காரங்க யாருமே அவனை மதிக்கவே இல்லை. ஸோ அவமானம், அசிங்கம், கேலி, கிண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசுலேயே பழகிட்டான். ஓ இதா அவமானமா, இதா அசிங்கமா, இதா கிண்டலா அப்படிங்கிறத சின்ன வயசில் அவன் பழகினதுனால அவளுக்கு வந்து தோல்வியோட பெரிய அளவில் பாதிக்கலை. ஸோ தோல்வி பெரிய அளவில் பாதிக்காதனால வெற்றிக்கு வர வழியே இல்லை, அது கிடச்சாகணும். அவனுக்கு ஃபைனலாக கிடச்சிது. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபிலாந்தரிஸ்ட் ஆகி நிறைய நல்லதும் பண்ணுறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எழுதின இந்த கதை. இதுக்குள்ளே நிறைய டீட்டெயிலாக வந்து எழுதியிருந்தேன். ஸோ இந்த கதையை வந்து நிறைய பத்திரிக்கை வந்து அனுப்புனேன். ஆனால் எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகலை. ஸோ சரி இந்த கதை ரொம்ப நாளாக இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருப்போம், அதில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற பர்பஸில் இந்த கதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முயற்சி செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.